சஞ்சய் சஞ்சய் என்னாச்சு சஞ்சய்? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுல நீ வாங்க போலாம். என்னாச்சுன்னு சொல்லுங்க சஞ்சய். உங்களை அவ திட்டினாளா இல்ல அடிச்சாளா? ஏன் உங்க கண்ணு மேல அப்படி செவந்திருக்கு? அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இவன் பண்ண காரியத்துக்கு இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். என்ன அடிச்சியா? போலீஸ்ல வர புடிச்சு கொடுக்கணுமா? என்ன ஒலற? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? ஓ, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரை இவர் அடிச்சாருன்னு உடனே துடிச்சிட்டியா? இதோ பாருங்க சஞ்சய், இதுதான் இவளோட உண்மையான முகம். இப்போ வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தான் இன்னும் அவளை நினைச்சிட்டே இருக்கீங்க. சஞ்சய் ஒண்ணு வேணும்னு யாரோடையும் சண்டை போடல. நீ வேணும்னு தான் சண்டை போட்டிருக்காரு. இப்போ நீ சஞ்சயை புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்தி அனுப்புற. நீ உன் மனச மாத்திக்கவே மாட்டல. நான் எதுக்கு மனசை மாத்திக்கணும்? நான் மாற மாட்டேன். நீங்க தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, சீக்கிரமா அதை பண்ணி வைங்க. இனிமே யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. வார்ன் பண்ணி வைங்க. கண்டிப்பா சொல்றேன். இனிமே சஞ்சய் உன் பக்கமே வர மாட்டாரு. வித்யாங்கிற ஒருத்தியா அவர் மறந்துட்டாரு. சஞ்சய்க்கும் என் தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்க, சஞ்சய் வந்து அதை தடுக்க மாட்டாரு. வாங்க சஞ்சய், வாங்க சஞ்சய். சாரிங்கம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல வித்யா. ஏமா இப்படி ஒருத்தன் கூட தான் நீ வாழ்ந்துட்டு இருந்தியா? உன்னை அவன் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான்னு அவன் நடந்துகிட்ட விதத்திலேயே தெரியுது. இதுக்காக தான் சொல்றேன், தனியா இருக்காத வித்யா. யோசிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடு. இல்லம்மா, இனி அதை பத்தி பேசாதீங்க. இப்போ அதுக்கான நேரம் இது இல்ல. அருணா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. சாரி வித்யா, நானும் இதை எதிர்பார்க்கல. அவர் உன் ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரோட கோவத்தை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க வேணும்னு நினைக்கிறாரு. அவர் இன்னும் உங்களை மறக்கல. நீங்க என் கூட வாழணும். வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை தான் சொல்றது? திரும்ப திரும்ப அவகிட்டயே போய் அசிங்கப்பட்டுட்டு வரியேடா. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவருக்கு என்ன? ஏன் இவர் துடிக்கிறாரு? அவ வீட்டுக்கு போய் அவனை அடிச்சு பதிலுக்கு அவ இவரை அடிச்சு. என்ன சொல்ற? அவ இவனை அடிச்சாளா? சஞ்சய்,
இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ப்ளீஸ் வேண்டாம்மா. என்ன வேணா? என்னடா வேணா? அவ உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்ற? இல்லம்மா, என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேன். அதனாலதான் அவ என்ன அடிச்சா. இருந்தாலும் அவளுக்கு திமிரு அதிகம் அத்தை. அது எப்படி ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாம்? ஏன்டா ஏன்டா இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுறதே உன்னோட வேலையா போச்சு. சும்மா நடிக்காதீங்க. இவனை தூண்டி விடுறதே நீங்க தான். இவனே முழுசா அவளை மறந்தாலும் நீங்க தான் அவ நல்லவ அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி இவனோட மனசை மாத்துறீங்க. இனிமேலாவது தயவு செஞ்சு நம்ம புள்ளைக்கு நல்ல புத்திமதிய சொல்லி நிரஞ்சனாவ கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. தெரியாம தான் கேக்குறேன். அவ இதுக்கப்புறமும் நம்ம பையன் கூட சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்துங்க வருது? சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க. நானே சொல்றேன், போங்க போய் அவளை இப்பவே இங்க கூட்டிட்டு வாங்க. நான் ஏத்துக்கிறேன். வருவாளா? அவ வருவாளா? அவளை கூட்டிட்டு வர முடியுமா உங்களால? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எத்தனை நாள் வெயிட் பண்றது? இப்படியே 8 வருஷம் போயிடுச்சுங்க. நாம எல்லாருமே அவகிட்ட போய் பேசணும். நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவ கேட்டாளா? கேட்டாளா அவ? சஞ்சய், நீ அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுடா. இப்படி போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கறதுக்காடா நீ இருக்க? வா, இவளை பாருடா. நீதான் வேணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அம்மா உன்னோட நல்லதுக்காக தான்டா சொல்றேன். நிரஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாரு. போதும் அத்தை. இவர் வித்யாவை நினைச்சுக்கிட்டு அவங்கள மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விடுங்க அத்தை, அவர் திருந்திருவாரு. நான் அவரை மாத்த ட்ரை பண்றேன். பாத்தியா, இப்ப கூட இவ உன் மேல கோவப்படாம உனக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கா. அம்மா வேணும்னு நீ நினைச்சனா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா, நிரஞ்சனாவ கட்டிக்க. அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. ஒரே கனா கண்டே இருள் நிறம் அதில் வினா செய்தே நிரா சஞ்சய், சஞ்சய். அண்ணா, அம்மா கூப்பிடுறாங்க. அண்ணா, அம்மா கூப்பிடுறாங்கண்ணா. சொல்லுங்கம்மா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுறா. நடந்தத பத்தியே யோசிக்காத. அதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு சாப்பிடு. சஞ்சய்,
வேதா, அவன் ரொம்ப வலியோட இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகாது. தனியா விட்டா அவனே சரியாயிடுவான். நீ உட்காந்து சாப்பிடு. நீங்களே தவிர மனசளவுல நீங்க பிரியலையம்மா. இன்னைக்கு பிப்ரவரி 9. அப்போ நாளைக்கு பிப்ரவரி 10. ஐ, என்னோட பர்த்டே. வித்து என்ன எதுவும் சொல்லாம இருக்காங்க. எனக்கு தெரியாம ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிலா, வித்து, என்ன கேலண்டரே பார்த்துட்டு இருக்க? இந்த மாசம் என்ன ஃபெஸ்டிவல் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கியா? பிப்ரவரி மாசத்துல எந்த ஃபெஸ்டிவலும் இல்ல நிலா. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் உனக்கு ஸ்கூல் லீவு. இல்ல வித்து, நான் அத பார்க்கல. வேற என்ன பாக்குற? ஆனுவல் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் தானே? அப்ப வேற எதுவுமே இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையே. ம், சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, முதல்ல சீக்கிரமா கிளம்பு. போ போ. குடு. நிலா குட்டி, நிலா குட்டிக்கு என்னாச்சு? என்ன? என்னாச்சு என் தங்கத்துக்கு? ஏன் மூஞ்சி உம்முன்னு இருக்கு? எல்லாம் உங்க பொண்ணாலதான் தாத்தா. ஏன் பொண்ணாலயா? ஆமா, வர வர உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல தாத்தா. என்ன ஞாபகம் இல்ல? நாளைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அப்ப நாளைக்கு சனிக்கிழமை. ஐயோ மண்டு மண்டு, உங்கள மாதிரியே தான் உங்க பொண்ணும் இருக்காங்க. என்னம்மா? நாளைக்கு பிப்ரவரி 10. ஓ அப்படியா? ஓ நாளைக்கு பிப்ரவரி 10. சரி. என்ன சரி தாத்தா?
நான் கோவமா இருக்கேன், நீங்க போங்க. என்ன குட்டி, தாத்தாவுக்கு வயசாயிருச்சுல, என்னன்னு ஞாபகம் இல்ல, நீயே சொல்லு. அப்ப வித்துக்கு ஏன் ஞாபகம் இல்ல? பரவாயில்ல, நீயே சொல்லுடா குட்டி. நாளைக்கு என் பர்த்டே. ஓ, நாளைக்கு உன் பிறந்த நாளா? ஐயோ ஆமா, நான் மறந்தே போயிட்டேனே. ஐயோ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா தங்கம். ஆமா, 2 பேருமே மறந்துட்டீங்க. நானே எல்லாருக்கும் என் பிறந்த நாளை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. உங்களுக்கும் ஞாபகம் இல்ல, வித்துக்கும் ஞாபகம் இல்ல. வர வர இந்த வீட்ல என்னை யாரும் மதிக்கிறதே இல்ல. என் மேல யாருக்கும் அக்கறையே இல்ல. நான் ஏதாவது சேட்டை பண்ணா, பீம்பாய் பார்க்க போனா மட்டும் என்ன திட்டுவீங்க. பீம்பாய்க்கு மட்டும் நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாருன்னு தெரியுமா? அம்மா வேலையில மறந்துருப்பாடா. ஆமா, பெரிய வேலை. பெத்த பொண்ணை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? சும்மா சொல்லாதீங்க தாத்தா. நிலா, என்ன ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. நிலா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். ஒண்ணும் இல்ல விது, இது வேற பிரச்சனை. ஸ்கூலுக்கு போலாம். ஏன் நிலா குட்டியோட பர்த்டேவை நான் மறப்பேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அம்மா எல்லா பிளானும் பண்ணிட்டேன். விளையாண்டீங்களா? நான் கூட நீங்க நிஜமாவே மறந்துட்டீங்களோன்னு நினைச்சு ஃபீல் பண்ண விது. என் நிலா குட்டியோட பர்த்டேவை நான் எப்படி மறக்க முடியும்? கேக் ஆர்டர் பண்ணியாச்சு, புது ட்ரெஸ் வாங்கியாச்சு. நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். ஈவினிங் வீட்ல கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றோம். சரி விது, பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணனும் விது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா வெளிய போய் செலிப்ரேட் பண்ணலாம் விது. கிராண்டாவா? ஆமா. சரி, வெளியில போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா என்னால தனியா எல்லா வேலையும் செய்ய முடியாதே. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு விது, நான் என்ன பண்ணணும்? நீயே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். அவ்வளவுதானே? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் இன்வைட் பண்றேன். சரி அப்பா. அம்மா சொல்லுமா. நீங்க போய் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் ஹால் இருக்கு, அதை புக் பண்ணுங்க. நான் போய் பர்த்டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வந்துடுறேன். தேங்க்ஸ் விது. விதுனா விதுதான். அப்பா அம்மா வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் விஸ்வா. அப்புறம் ஏதாவது காரணம் சொன்னா நான் கூட பேசவே மாட்டேன். லீவு நாள்ல தானே நீலா ஃபங்க்ஷன் வருது. உன் பர்த்டே ஃபங்க்ஷனை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, நானும் வந்துடுறேன். சரி வச்சிரேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? பீம்பாய்க்கு ஃபோன் பண்ணுவோம். என்னோட பர்த்டேன்னு சொன்னா பீம்பாய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நிலா தான் ஃபோன் பண்றா. சொல்லு நிலா. ஒரு முக்கியமான விஐபிக்கு பர்த்டே வருது. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதான் சொல்லலாம்னு கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஐபியா? யார் அவங்க? நான் தான். அப்படியா? உன் பர்த்டேவா? எப்போ? நாளைக்கு. என்னது, நாளைக்கா? ஆமா பீம்பாய், பர்த்டே செலிப்ரேஷன் இங்க பக்கத்துல இருக்கிற ஃபங்க்ஷன் ஹால்ல தான் நடத்த போறோம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் எல்லாரும் வராங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும் வர போறாங்க. நீங்களும் வரணும். உன் பர்த்டேக்கு நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா எல்லாரும் வருவோம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, தரேன். அம்மா, நிலா லைன்ல இருக்கா? நாளைக்கு அவளுக்கு பர்த்டேவா? உங்களை இன்வைட் பண்ணணுமா? பர்த்டேவா? ஆமாம்மா. நிலா
அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நிலா குட்டி. தேங்க்யூ பீமம்மா. நாளைக்கு நீங்க பீம்பாய் பீமப்பா எல்லாருமே என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறோம். அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மா கிட்ட சொல்லல. இது அம்மாவுக்கு நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ்.